குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேத்தவே நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 22/5/2024 ஸ்ரீ குரோதி வருடம் வைகாசி மாதம் 9ஆம் நாள் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 5:54. கரணன் 6 முதல் 7:30 வரை. திதி இன்று இரவு 7:13 வரை சதுர்தசி, பின்பு பௌர்ணமி. நட்சத்திரம் இன்று காலை 8:17 வரை சுவாதி, பின்பு விசாகம். நாமயோகம் இன்று பிற்பகல் 12:38 வரை வரியான், பின்பு பரிக்கம். கரணம் இன்று காலை 6:40 வரை கரசை, பின்பு இரவு 7:13 வரை வணிசை, பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி. சந்திராஷ்டமம் உடைய ராசி மீன ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை திருமோகூர் ஸ்ரீ காளமேக பெருமாள், நாட்டரசன் கோட்டை ஸ்ரீ கண்ணுடைய நாயகி, ஸ்ரீ பழனி ஆண்டவர் இத்தலங்களில் ரத உற்சவம். இன்றைய நாளுக்கான வழிபாடு முருகப்பெருமானை வழிபட எல்லா பிரச்சனைகளும் தீரும். விரதாதி விசேஷங்கள் வைகாசி விசாகம். வைகாசி விசாக நாளினுடைய மகத்துவம் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். முருகப்பெருமான் தமிழ் கடவுள் ஒருவராகவே கருதப்படுகிறார், போற்றப்படுகிறார். சொந்த கடவுள். இவருக்கென தமிழ்நாட்டில் 6 முக்கிய பிரபல கோவில்கள் அமைந்திருக்கின்றன. அவை அனைத்தும் 6 படை வீடு என்றே அழைக்கப்படுகிறது. வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் விசாக நட்சத்திரமும் இணைந்து வரும் நாள்தான் வைகாசி விசாகம். அது மட்டுமல்ல, வைகாசி விசாகம் முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான நாட்களில் ஒன்றாகவும் கருதப்படுகிறது. இந்த நாளில் தான் முருகப்பெருமான் அவதரித்தார் என்று புராணங்கள் சொல்கிறது. எனவே இந்த நாளில் விரதமிருந்து வழிபட்டால் நினைத்த காரியம் நடக்கும் என்பது ஐதீகம். 27 நட்சத்திரங்களில் கிருத்திகை மற்றும் விசாக நட்சத்திரங்கள் தான் முருகப்பெருமானுக்குரிய மிகவும் முக்கியமான விரத வழிபாட்டு நாள். குறிப்பாக விசாக நட்சத்திரம் ஞானத்திற்குரிய நட்சத்திரமாகவும் அமைகிறது. விசாக நட்சத்திரமானது இந்த ஆண்டு வைகாசி விசாகம் மே 23ஆம் தேதி வியாழன் அன்று வருகிறது. ஆனால் விசாக நட்சத்திரம் ஆரம்பம் என்று பார்க்கும்போது மே 22ஆம் தேதி காலை 7:47 மணிக்கு விசாக நட்சத்திரம் முடிவது. மே 23ஆம் தேதி காலை 9:15 மணிக்கு விசாக நட்சத்திரம் முடிகிறது. எனவே வைகாசி விசாக நாளில் விரதம் இருக்க நினைப்பவர்கள் மே 22ஆம் தேதி விரதம் இருக்கலாம். ஏனெனில் அந்த நாள் முழுவதும் விசாக நட்சத்திரம் இருப்பதால் பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் செய்வது சிறப்பானதாகவே அமையும். பொதுவாகவே வைகாசி விசாகத்தன்று எல்லா முருகர் கோவில்களிலும் விசேஷ பூஜைகள், வழிபாடுகள், அபிஷேகங்கள் நடக்கும். சிலர் காவடி எடுத்து வந்து தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார்கள். உங்களால் காவடி எடுக்க முடியவில்லை என்றால் நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தபடியே உண்ணாவிரதம் இருந்து அருகில் இருக்கும் முருகர் கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி வழிபடுங்கள். மேலும் பால், நெய் போன்ற பொருட்களை முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்வதற்காக வாங்கி கொடுங்கள். வைகாசி விசாகம் அன்று வீட்டில் 6 மணிக்கு மேல் விளக்கேற்றி முருகப்பெருமானுக்கு விருப்பமான கந்தரப்பம், இனிப்பை நைவேத்தியமாக படைத்து வழிபட வேண்டும். இதை செய்ய முடியாதவர்கள் தேன் கலந்த பாலை வைத்து வழிபடலாம். வைகாசி விசாகம் என்ற விரதமிருந்து முருகப்பெருமானை நினைத்து வழிபட்டால் உங்களது அனைத்து பிரச்சனைகள் அனைத்தும் விலகி ஓடும். அது மட்டும் இல்லாமல் முற்பிறவியில் நீங்கள் செய்த பாவங்கள் நீங்கும். குறிப்பாக
முழு மனதோடு முருகப்பெருமானை நினைத்து வழிபட்டால் உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் என்பது ஐதீகம். ஆகவே வைகாசி விசாக நாளில் செய்ய வேண்டிய வழிபாடு முறைகளை திருப்திகரமாக முறையாக்க முருகப்பெருமானை நினைத்து வழிபடுங்கள். அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? மந்திரம் கற்க சிறந்த நாள், கிணற்றை சீர்படுத்த நல்ல நாள், சிகை அலங்காரம் செய்ய நல்ல நாள், அக்னி காரியங்கள் செய்ய உகந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 3:42 முதல் 5:26 வரையில் மேஷ லக்னம், 5:27 முதல் 7:32 வரையில் ரிஷப லக்னம், காலை 7:33 முதல் 9:43 வரையில் மிதுன லக்னம், 9:44 முதல் 11:52 வரையில் கடக லக்னம், 11:53 முதல் 1:54 வரையில் சிம்ம லக்னம், 1:55 முதல் 3:54 வரையில் கன்னி லக்னம், 3:55 முதல் 6 மணி வரை துலாம் லக்னம், 6:01 முதல் 8:11 வரையில் விருச்சக லக்னம், 8:12 முதல் 10:18 வரையில் தனுசு லக்னம், 10:19 முதல் 12:13 வரையில் மகர லக்னம், காலை 12:14 முதல் 1:56 வரையில் கும்ப லக்னம், 1:57 முதல் 3:37 வரையில் மீன லக்னம். புதன்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ புதன் பகவான். காலை 6 முதல் 7 மணி வரை புதன் பகவானுக்கான ஹோரை, மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை, இரவு 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் புதன் பகவான் அமைவதால் அவருக்குண்டான தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு மிக மிக நல்லது. நவ கிரகங்களில் புத்திக்கும் வித்தைக்கும் அதிபதியாக திகழ்பவர்தான் புதன் பகவான். ஒருவருடைய ஜாதகத்தில் புதன் பகவான் சிறப்பாக இருந்தால் அவர் தன் புத்தி கூர்மையால் தான் செய்யக்கூடிய தொழிலில் படிப்படியாக வளர்ந்து உச்சத்தை பெறுவார். அதே சமயம் புதன் பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் பலவீனமாக இருந்தால் தொழிலில் வெற்றி காண்பது மிகவும் கடினமாக இருக்கும். புதன் பகவானை வணங்கி அவருக்குரிய காயத்ரி மந்திரம் அதை ஜபித்து வர அவர் நன்மைகளை வாரி வழங்குவார். புதன் பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் விளக்கேற்றி 27 முறை பாராயணம் செய்வது விசேஷம். ஸ்ரீ புதன் பகவானுக்கான காயத்ரி மந்திரம் இதோ: ஓம் கஜத்வஜாய வித்மகே சுக அஸ்தாய தீமகி தன்னோ புத பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை: ஓம் கஜத்வஜாய வித்மகே சுக அஸ்தாய தீமகி தன்னோ புத பிரசோதயாத். 12 ராசிக்காரர்களும் உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. காலை 6 முதல் 7 மணி வரை புதன் பகவானுக்கான ஹோரை, காலை 7 முதல் 8 மணி வரை சந்திர பகவான் ஹோரை, 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை, காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை, 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை, 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை, 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை, 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை, 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை, 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சனி பகவான் ஹோரை, 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை, மாலை 5 முதல் 6 மணி வரை செவ்வாய் பகவான் ஹோரை. இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் வைகாசி மாதம் 9ஆம் நாள், மிக விசேஷமான தினம். வைகாசி விசாகம், முருகப்பெருமான் அவதரித்த நன்னாள். ஆக கார்த்திகை பெண்களுடைய வளர்ப்பின் மூலமாக நமக்கெல்லாம் தமிழ் கடவுளாக, நமக்கு சொந்த கடவுளாக இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான். அவருடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள், நிச்சயம் நல்லது நடக்கும். விசாக நட்சத்திரத்தினுடைய பரிபூரணமான பூஜை முறைகள் வழிபாடுதனை இன்றைய பஞ்சாங்க பகுதியில் உங்களுக்காக பிரத்யேகமாக கொடுக்கப்பட்டுள்ளது. முருகப்பெருமானை நினைத்து வழிபடுங்கள், நிச்சயம் நல்லதே நடக்கும். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி ராசியிலேயே புதன் பகவானும், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், வருமான பாவகத்தில்
தனஸ்தானத்தில் சுக்கிர பகவான், குரு பகவான், சூரிய பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. ராசியினுடைய 7ஆம் வீடு களத்திரஸ்தானத்தில் சந்திர பகவான். மனதளவில் புதிய உற்சாகம் பிறக்கும் மேஷ ராசி அன்பர்களுக்கு. சகோதரர்களுடைய வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். நுட்பமான பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். நுணுக்கங்களை புரிந்து கொள்ள முற்படுவீர்கள். வெளியூர் சம்பந்தமான வேலையின் காரணமாக வெளியூர்களுக்கு பயணப்படக்கூடியவர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். உறவுகள் வழியில் ஒத்துழைப்பு உண்டாக்கும். சுப காரிய பேச்சுவார்த்தைகள் நடக்கும். உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ மங்களகரமான விஷயங்களில் ஈடுபாடு காட்டுவீர்கள். இந்த நாளில் விரதமிருந்து வழிபடுபவர்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய அனுகிரகம் பரிபூரணமாகவே கிடைக்கும். போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். தாமதம் மறையும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவான் ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் அதிகமான நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமானுடைய வழிபாடு நல்லது. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு கேத்து பகவான் ராசியின் 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். உற்சாகம் பிறக்கும் நாள். தைரியமாக சில வேலைகளை முன்னின்று நடத்துவீர்கள். மன அமைப்பில் உங்களுக்கு ஈடுபாடு அதிகமாக இருக்கும். செய்யக்கூடிய வேலையில் முதன்மையான நிலையிலேயே இருப்பீர்கள். மனதில் இருந்த பிரச்சனைகள் விலக்கும். கருத்து வேறுபாடுகள் அகலம். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையும் நல்ல பரஸ்பர நிலை உண்டாகும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு அவசியம். நுட்பமான பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும். வெளியூர் பயணங்களினால் ஆதாயம் ஏற்படும். ஒத்துழைப்பு உண்டாகும். மகிழ்ச்சிகரமாக இருப்பீர்கள். நினைத்த வேலைகளை உடனுக்குடன் செய்வதால் வருமானமும் கிடைக்கும். லாபமும் ஏற்படும். கிருத்திகா நட்சத்திரம். நட்சத்திர அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. தாமதங்கள் மறையும். நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடும். நம்பிக்கை நிறைந்த நாளாக இருக்கும். போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். வைகாசி விசாகம் நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் வைகாசி மாதம் 9ஆம் நாள். கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது ராசியிலேயே ராசிநாதனான சுக்கிர பகவானும் குரு பகவானும் சூரிய பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. 6ஆம் இடம் ருணரோக சத்துருஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். கேத்து பகவான் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். ராசியினுடைய லாபஸ்தானத்தில் ராகு பகவான் செவ்வாய் பகவானும், ஜீவனஸ்தானம் தொழில் பாவகத்தில் சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. விரயஸ்தானத்தில் புதன் பகவான். ஆகவே ரிஷபராசி அன்பர்கள் நினைத்த வேலைகளை உடனுக்குடன் முடிப்பதால் எண்ணிய லாபம் கிடைக்கும். நெருக்கடியான சூழ்நிலைகள் நீங்கும். பிரச்சனைகள் குறையும். பண தட்டுப்பாடுகள் அகலும். எதிர்பார்த்த வகையில் பண வரவு கிடைக்கும். ஒரு சில நண்பர்களால் உதவிகள் ஏற்படலாம். எதிர்பாராத வகையில் சில மாற்றங்கள் ஏற்படும். ஆரோக்கியம் சம்பந்தமான சங்கடங்கள் மறையும். உடல் நலத்தோடு ஆரோக்கியமாக இருப்பதற்கான உணவு முறைகளை கையாளுவீர்கள். சில பிரச்சனைகள், உடல் உபாதைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். ரிஷபராசி அன்பர்களே, வியாபாரத்தினுடைய நோக்கோடு செயல்படுவீர்கள். நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பார்கள். சுபம் நிறைந்த நாள். வைகாசி விசாக நாளில் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய
அனுக்கிரகம் வேண்டி வழிபடுங்கள், நல்லது நடக்கும். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது அனுகூலத்தை தரும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. நினைத்ததை நடத்தி காட்டுவீர்கள், தைரியம் வலுப்பெறும். அலுவலகத்தில் உயர்வான பதவிகள் கிடைக்கும். தைரியமாக ஒவ்வொரு விஷயத்திலும் ஈடுபாடு காட்டுவீர்கள். நன்மைகள் நிறைந்த நாளாகவே அமைகிறது. ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு அல்லது ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி தேவியை, கனக துர்காவை வழிபாடு செய்வது விசேஷம். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாக்கும். எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். சில பிரச்சனைகள் தீரும். எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கும். வலிமை அதிகரிக்கக்கூடிய நாள். மிருகசீரிஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மிருகசீரிஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. ஆதரவான நாளாகவே அமையும். சுபம் நிறைந்த நாள். மகிழ்ச்சி அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயர்வு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. முன்னேற்றங்கள் நிறைந்த நாள். எல்லா நலனும் வளமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் வைகாசி மாதம் 9ஆம் நாள், வைகாசி விசாகம், முருகப்பெருமான் அவதரித்த நன்னாள். செய்யும் செயல்களில் புத்திசாலித்தனம் வெளிப்படும் மிதுன ராசி அன்பர்களே. புதன் பகவான் தொழிலுக்கும் வித்தைக்கும் அதிபதியானவர். உங்களுடைய ஜாதகத்தில் புதன் பகவான் நல்ல நிலையில் இருந்தால் நீங்களாகவே சிந்தித்து நீங்களாகவே செய்யக்கூடிய தொழில் மிக சிறப்படையும். திட்டமிட்ட செயல்பாட்டால் முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். வளர்ச்சிக்குண்டான வழி வகைகள் கிடைக்கும். ராசிநாதன் புதன் பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். விரய பாவகத்தில் சுக்கிர பகவான், குரு பகவான், சூரிய பகவானுடைய சஞ்சாரம். 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் கேத்து பகவானும், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. பெரியவர்களுடைய ஆதரவு பல நன்மைகளை ஏற்படுத்தி தரும். பெரியவர்களுடைய ஆலோசனைகள் மிகுந்த உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சக பணியாளர்கள் ஒத்துழைப்பாகவே இருப்பார்கள். குடும்ப பிரச்சனைகளில் பொறுமையை கையாள வேண்டும். குழப்பம் நிறைந்த நாளாகவே அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிகமான நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக முடியும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மயில் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசீரிஷ நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. வெற்றி நிறைந்த நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு புத்திசாலித்தனம் வெளிப்படும். முயற்சிகள் கை கொடுக்கும். நல்லிணக்கமாக இருப்பீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி
ராகு பகவான் தெய்வம் ஸ்ரீ துர்க்கையம்மனுடைய வழிபாடு நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை நிறைந்த நாளாகவே அமையும். ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார், செவ்வாய் பகவானோடு இணைந்து. எதிர்பார்த்த வேலைகள் உங்களுக்கு கை கொடுக்கும், தடைகள் விலகும், முன்னேற்றங்கள் ஏற்படும், வளர்ச்சிக்குண்டான விஷயங்கள் நடக்கும், எதிர்பாராத வகையில் வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான் தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் நிதான போக்கு வேண்டும், பொறுமையை கையாள வேண்டும், குழப்பங்கள் இருக்கும். சில பிரச்சனைகளை தள்ளி போட்டு சிந்தித்து செயல்படுத்துங்கள், அவசரம் வேண்டாம். குடும்ப விஷயங்கள் விவகாரங்களை பற்றி வெளியில் பேசாமல் இருப்பது நல்லது. வியாபாரத்தில் சக நபர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும், வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை உயரும். இந்த நாள் லாபகரமான அமைப்பு உண்டு, ஏற்றம் பிறக்கக்கூடிய அமைப்பு உருவாக்கும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி தாயே போற்றி, ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் வைகாசி மாதம் 9ஆம் நாள், வைகாசி விசாகம், முருகப்பெருமான் அவதரித்த நன்னாள். வீட்டில் முருகப்பெருமானுடைய அனுகிரகம் வேண்டி வேல் விருத்தம், மயில் விருத்தம், வேல்மாறல் மற்றும் கந்தர் அனுபூதி, திருப்புகழ் போன்ற பாடல்களை கேட்பதாலும் படிப்பதாலும் நன்மைகள் கிடைக்கும். கடகராசி அன்பர்களே, குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகும், அபிவிருத்திக்கான விஷயங்கள் கை கொடுக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை எதிர்நோக்குவீர்கள். ராசிநாதன் சந்திர பகவான் 4ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். செய்யக்கூடிய விஷயங்களில் நன்மைகள் அதிகரிக்கும், லாபம் உண்டாகும். புதியதொரு வண்டி வாகனம் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். பயனற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளுங்கள், ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும். நினைத்த சில உதவிகள் சாதகமாக அமையும். ஓய்வு நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சார்ந்த காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை மிக மிக நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான் தெய்வம் ஸ்ரீ துர்க்கையம்மனுடைய வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் விலகும், எதிர்பார்த்த வேலைகள் கை கொடுக்கும், நன்மைகள் நிறைந்த நாள். தொழில் அபிவிருத்திக்கான வாய்ப்புகள் உண்டு. பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பூசம் நட்சத்திரம் அதிபதி சனீஸ்வர பகவான் தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. எண்ணிய காரியங்கள் நிறைவேறும், எண்ணங்கள் அதிகரிக்கும், மேன்மை நிறைந்த நாளாகவே அமையும். புதிய வண்டி வாகனம் தொடர்பான விஷயங்கள் மனதில் தோன்றும். தேவையற்ற விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான் தெய்வம் ஸ்ரீ அம்பிகை ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி தாயை வழிபடுபவர்களுக்கு சகல நன்மைகளும் யோகங்களும் கிடைக்கும். புதன் பகவான் உங்களுடைய ராசிநாதனாக அமைக்கிறார். புதன் பகவானுக்குண்டான அதிபதி ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமாகவே அமையும். எதிர்பார்த்த வேலைகள் கை கொடுக்கும். நினைத்த வேலைகளை உடனுக்குடன் முடிப்பீர்கள். கட்டுப்பாட்டுக்குள் சில வேலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும், நன்மைகள் நிறைந்த நாளாக அமையும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம்.
நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் வைகாசி மாதம் 9ஆம் நாள் வைகாசி விசாகம், முருகப்பெருமானுடைய அவதார திருநாள். வைகாசி விசாக தினத்தன்று செய்ய வேண்டிய வழிபாடு முறைகளை பற்றி இன்றைய பஞ்சாங்க பகுதியில் உங்களுக்காக பிரத்யேகமாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதனை முழுமையாக கேட்டு பயன்பெறுங்கள். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும் பொழுது சிம்மராசி அன்பர்களே, உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். பழைய பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகள் கிடைக்கும். மறைமுகமாக இருந்த சில போட்டிகளை சமாளிப்பீர்கள். எதிர்ப்புகளை சிதறடிக்கக்கூடிய சக்தி உங்களுக்குள் அதிகரிக்கும். திறமை வாய்ந்தவர்களாக காணப்படுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் இருக்கும். அன்பு அதிகரிக்கும். கருத்துகளுக்கு ஏற்றாற்போல் நல்லதொரு மதிப்பு உண்டாக்கும். சமூகத்தில் நல்ல மதிப்பு உண்டாக்கும். எதிர்பார்த்தபடி வருமானத்திற்கான வழி வகைகள் உண்டு. மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும். ஆதரவு நிறைந்த நாள். வியாபாரத்தினுடைய போக்கு புதிய அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தெய்வ பக்தி நிறைந்த நாளாகவே அமையும். சிம்மராசி அன்பர்களே, ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சூரிய பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சம்பந்தமான வேலைகளுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நல்லது. செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுக்கலாம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். கேத்து பகவான் ராசிக்கு 2ஆம் வீடு வாக்குஸ்தானம், வருமான ஸ்தானத்திலேயே சஞ்சாரம் செய்வதால் விநாயக பெருமானை வழிபட்டால் கேத்து பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் நீங்கும். உங்களுடைய சுய ஜாதகத்திலும் சரி, கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் போதும் மகம் நட்சத்திரக்காரர்கள் இறை வழிபாடு செய்தால்தான் நன்மைகள் அதிகரிக்கும். ராசிக்கான அமைப்பு படி பார்க்கும் பொழுது நட்சத்திர ரீதியாக சில முடிவுகள் எடுப்பீர்கள். பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். ஆதரவு உண்டாகும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். நன்மைகள் நிறைந்த நாள். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான். தேவதை ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு செய்வதே விசேஷம். மறைமுக போட்டிகளை வெற்றி கொள்வீர்கள். பிறருடைய ஆதரவு அதிகரிக்கும். ஏற்றம் பிறக்கும். நன்மைகள் கிடைக்கும். மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும். தைரியமாக இருப்பீர்கள். வெற்றி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். பக்தி நிறைந்த நாளாக இருக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களே, வைகாசி விசாக நாளில் முருகப்பெருமானை வேண்டி வழிபடுங்கள். விரத வழிபாடு முறைகள் நல்லது. மௌன விரதத்தை அனுஷ்டித்தால் மனோதிடம், ஆயுள் பலம், ஆரோக்கிய பலம், ஐஸ்வர்ய பலம், புத்திர் பலம் சித்திக்கும். இந்த நாள் அனுகூலம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகா விஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ராசியினுடைய அமைப்பு படி புதன்கிழமை தினம் வைகாசி மாதம் 9ஆம் நாள் வைகாசி விசாக நாள். முருகப்பெருமான் அவதரித்த திருநாள். முருகப்பெருமானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபாடு செய்வது எப்படி என்பதை இன்றைய பஞ்சாங்க பகுதியில் உங்களுக்காக கொடுக்கப்பட்டுள்ளது. அவற்றை முழுமையாக கேட்டு அதன்படி பூஜைகளை அனுஷ்டியுங்கள். வழிபாடு முறைகள் செய்யும் பொழுது உங்களுடைய குறைகள் தீர்க்கப்படும். கோச்சார ரீதியாக பார்க்கும் பொழுது கன்னிராசி அன்பர்களுக்கு நண்பர்களிடையே புரிதல் அதிகரிக்கும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு மறுவார்த்தை இல்லை என்பது போலவே காணப்படும்.
நட்பு வட்டாரத்தின் மூலம் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். தோற்றப்பொலிவு சார்ந்த விஷயங்களில் மாற்றம் ஏற்படும். தடைப்பட்டு வந்த பண வரவு கிடைக்கும். எதிர்பார்த்த வேலைகள் உங்களுக்கு கைகூடி வருவதால் வருமானமும் பெருகும். தொழில் மூலமாக லாபம் கிடைக்கும். வங்கி கணக்கு உயரும். சேமிப்பு சார்ந்த விஷயங்களில் அதிக கவனமாக இருப்பீர்கள். வீடு மனை நிலம் சார்ந்த செயல்பாடுகள் கை கொடுக்கும். தாமதங்கள் நீங்கும். கமிஷன் ஏஜென்ட்களாக வேலை பார்ப்பவர்களுக்கு வருமான படி அதிகமாகவே கைக்கு கிடைக்கும். ஏற்ற இறக்கங்களில் இருந்து நீங்கி ஒரு சீரான சமமான வேலைகள் கிடைக்கக்கூடும். பண வரவுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். பழைய பிரச்சனைகளுக்கு பல தீர்வுகள் ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த நிலையில் இருப்பவர்களுக்கு தேடல்கள் அதிகரிக்கும். கல்வி பணிகளில் மேன்மைகள் உண்டாகும். வியாபாரம் சார்ந்த எண்ணங்கள் மேம்படலாம். உத்தியோக வேலைகளில் திறமைகள் அதிகரிக்கும். ஆசைகள் அதிகரிக்கும் நாள். உடல் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். திறமையாக இருப்பீர்கள். எண்ணிய காரியங்கள் துரிதமாக நடக்கும். தம்பதியர்களுக்கிடையே அனுசரணையான போக்கு ஒற்றுமை உண்டாக்கும். மகிழ்ச்சி நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுக்க முடியும். அரசு தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மைகளை ஏற்படுத்தும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நன்மைகளை ஏற்படுத்தும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் ஆகாய நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திர நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் அதிகரிக்கும். நட்சத்திர அதிபதி சூரிய பகவான் ராசிக்கு 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். குரு பகவான், சுக்கிர பகவான், சூரிய பகவானுடைய சஞ்சாரம் புரிதல் அதிகரிக்கும். மாற்றங்கள் உண்டாக்கும். தடைப்பட்ட வரவுகள் கிடைக்கும். பண விருத்திக்கான அபிவிருத்திக்கான நாளாகவும் அமையும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை அன்னை ஸ்ரீ பராசக்தியை வழிபட மேன்மைகள் பெறுவீர்கள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களை சந்திர பகவான் ராசிக்கு 2ஆம் வீட்டில் குடும்பஸ்தானம், வருமானம், கல்விக்குண்டான பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சந்திர பகவான். வருமானம் கிடைக்கும். பயணங்களின் மூலம் ஆதாயம் ஏற்படும். பிரச்சனைகள் தீரும். மனதில் நிம்மதி ஏற்படும். குடும்ப விவகாரங்களில் அதிகமான ஒரு சில முடிவுகள் நீங்கள் எடுக்க வேண்டியதாக இருக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களை மேன்மையான நிலைக்கு வருவீர்கள். அன்பு, மன அமைதி, சாந்தம், பரிவு இவையெல்லாம் அதிகரிக்கும். தெய்வீக சக்தி பிறக்கும். பக்தி நிறைந்த நாளாகவே அமையும். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. திறமைகள் வெளிப்படும். ஆசைகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும். மன நிம்மதி நிறைந்த நாளாக அமையும். வியாபாரத்தை எப்படி செய்வது என்கிற சிந்தனைகள் இருந்து கொண்டே இருக்கும். தேவைக்கு ஏற்றாற்போல் பண வருமானத்தை அதிகம் பெருக்குவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ராசியினுடைய அமைப்பு படி பார்க்கும் பொழுது புதன்கிழமை தினம் வைகாசி மாதம் 9ஆம் நாள், வைகாசி விசாக திருநாள், ஸ்ரீ முருகப்பெருமான் அவதரித்த நாளாக அமைவதால் இந்த நாளில் வழிபாடு முறைகள் செய்பவர்களுக்கு செல்வ செழிப்பும் கோட்டீஸ்வர யோகமும் உண்டாகும். இன்றைய பஞ்சாங்க பகுதியில் வைகாசி விசாக நாளினுடைய சிறப்புகள் பற்றி கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த நாளில் எப்படி வழிபாடு செய்யலாம், எந்த நேரம் உகந்தது என்கிற விவரங்கள் முழுமையாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதனை கேட்டு பயன்பெறுங்கள். துலாம் ராசி அன்பர்களே, புதிய வகை செயல்பாடுகளில் சிந்தித்து இருங்கள். முயற்சிகள் எனும்போது ஒரு முறைக்கு பல முறை சிந்திக்க வேண்டும்.
குடும்பத்தில் சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையலாம். மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்க்க வேண்டும். வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களால் ஆதாயம் ஏற்படும். சக ஊழியர்களிடத்தில் அளவோடு இருப்பது நல்லது. சஞ்சலமான சிந்தனைகள் காரணமாக சிறு சிறு குழப்பங்கள் தோன்றி மறையும். நிம்மதி நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மையை ஏற்படுத்தும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். வைகாசி விசாக திருநாள். இந்த நாளில் ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு வழிபாடு முறைகள் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சி, சந்தோஷம் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களை இன்றைய நாள் வாதங்கள் மறையும், வீண் பேச்சுக்கள் தீரும். புதியதொரு வேலைகளில் ஈடுபாடு காட்டுவீர்கள். எதையும் ஒரு முறைக்கு பல முறை சிந்திக்க வேண்டியது நல்லது. சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையும். மற்றவர்களுடைய கருத்துக்களை தவிர்க்கவும். யாரை பற்றியும் எதை பற்றியும் சிந்திக்காதீர்கள். முழுமையாக உங்களுடைய வேலைகளில் மட்டுமே கவனம் செலுத்துங்கள். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே என்கிற இந்த ஸ்லோகத்தை, இந்த ஒருவரி மந்திரத்தை நீங்கள் அடிக்கடி பாராயணம் செய்தாலே போதும். எதிர்மறை எண்ணங்கள் நீங்கும், நேர்மறை சக்திகள் அதிகரிக்கும், பாசிட்டிவ் வைப்ஸ் உருவாக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் கைகூடும். சக நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். மனதில் நிம்மதி பிறக்கும். வியாபாரத்தின் மூலம் லாபம் பெறுவீர்கள். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. வைகாசி விசாக நாளில் முருகப்பெருமானை வணங்கி வழிபட செல்வ செழிப்பு உண்டாக்கும். விசாக நட்சத்திரக்காரர்களே, இந்த நாள் குழப்பங்கள் மறையும், நிம்மதி நிறைந்த நாள். தேக ஆரோக்கிய பலப்படும். சஞ்சலமான சிந்தனைகள் ஏற்பட்டு நீங்கும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் வைகாசி மாதம் 9ஆம் நாள். வைகாசி விசாக பெருவிழா. ஸ்ரீ முருகப்பெருமான் அவதரித்த நாள். ஆக விருச்சிக ராசி அன்பர்களே, முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபடுங்கள். வைகாசி விசாகத்தினுடைய சிறப்புகளும் பூஜைகள் எப்படி செய்தால் உங்களுக்கு வாழ்வில் நன்மைகள் ஏற்படும் என்கிற முழுமையான விவரங்கள் இன்றைய பஞ்சாங்க பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதை முழுமையாக கேட்டு தெரிந்து அறிந்து கொள்ளுங்கள். குடும்பத்தில் நெருக்கடி அதிகரிக்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பணம் சார்ந்த எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். குடும்பத்தை தாங்க வேண்டிய நிலையில் நீங்கள் இருப்பீர்கள். உங்களுடைய பொறுப்புகளை எவரும் ஏற்க மாட்டார்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னிலை மாறாமல் நீங்கள் தான் தைரியமாக இருந்து உங்களுடைய குடும்பத்தை வழிநடத்த வேண்டும். வரவு செலவு செய்வதில் விவேகம் தேவை. அவசர கதியில் செலவுகள் செய்து சிக்கிக் கொள்ளாதீர்கள். வாகன பழுதுகளை சரி செய்வீர்கள். வெளியூர் பயணங்களின் மூலம் எதிர்பார்த்த நன்மை ஏற்படும். வாக்குறுதி கொடுப்பதில் கவனமாக இருங்கள். அவசரப்பட்டு வாக்குறுதிகள் கொடுக்காதீர்கள். கையெழுத்து ஒப்பந்தங்கள் செய்வது, பிறருடைய பொருளுக்கு பொறுப்பேற்பது என்கிற இந்த விஷயங்களை தவிர்த்து விடுங்கள். யாருக்காகவும் எதற்காகவும் நீங்கள் முன் நிற்காதீர்கள். கையெழுத்து போடுவது, ஒப்பந்தங்கள் செய்வது வேண்டாம்.
வியாபாரத்தினுடைய போக்குக்கு தகுந்தாற்போல் நீங்கள் தந்திரமாகத்தான் செயல்பட வேண்டும். எதிர்ப்புகள் இருக்கும். எதிர்ப்புகளையும் மீறி நீங்கள் வெற்றி பெறுவது உங்கள் கையில் இருக்கிறது. வெற்றி நிறைந்த நாள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சார்ந்த காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவான் ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. நெருக்கடியான நாளாக இருக்கும். பணம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். பொருள் வாங்குவது, விற்பது போன்ற விஷயங்களில் புரிதல் என்பது இருக்காது. பணவரவு தாமதமாகலாம். இதனால் மனக்குழப்பத்துடனே காணப்படுவீர்கள். இதுவும் கடந்து போகும் என்பது போல நீங்கள் தன்னம்பிக்கையாக இருங்கள். எல்லாம் மாறக்கூடியதே. அனுஷம் நட்சத்திரக்காரர்களே, 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் நிறைந்த நாளாக இருக்கும். வெளியூர் பயணங்கள் கை கொடுக்கும். எதிர்பார்த்த வேலைகள் நல்லது நடக்கும். வாக்குறுதிகள் யாரிடத்திலும் கொடுக்க வேண்டாம். உங்களுடைய வேலைகளில் மட்டுமே கவனமாக இருங்கள். கேட்ட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு மிக மிக நல்லது. சிந்தித்து செயல்படுங்கள். வைகாசி விசாக நாள் முருகப்பெருமானுடைய வழிபாடுகளை மேற்கொண்டால் நல்லது நடக்கும். உங்களுடைய நட்சத்திர அதிபதி புதன் பகவானுக்குண்டான நாள். இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் புதன் பகவானே. ஆகவே கேட்ட நட்சத்திரக்காரர்கள் வெற்றி நிறைந்த நாளாகவும் அமையும். வியாபாரத்தினுடைய போக்கை உணர்ந்து செய்வது நல்லது. கையெழுத்திடக்கூடிய விஷயங்களிலும் ஒப்பந்தங்களை தவிர்த்து விடுங்கள். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வைகாசி விசாக நாளில் முருகப்பெருமானுக்கு வழிபாடுகள் செய்வது விசேஷம். காரணம், உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான். திருச்செந்தூர் முருகப்பெருமானே குரு காரகன். ஆகவே உங்கள் வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கோவிலுக்கும் செல்லலாம். வாய்ப்பு கிடைப்பவர்கள் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானையும் தரிசனம் செய்வது விசேஷம். அந்த மண்ணிற்கென்று சில மகத்துவங்கள் உண்டு. எதிர்மறை எண்ணங்கள் நீங்கும். எதிரிகள் தொல்லைகள் அடங்கும். ஸ்ரீ சண்முக பெருமானை தரிசனம் செய்தால் போதும். அனைத்தும் நிவர்த்தியாக்கிவிடும். தீமைகள் விலகும். பாவங்கள் அகலும். தனுசு ராசி அன்பர்களே, வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை அதிகரிக்கும். அலுவலகத்தில் ஒத்துழைப்பான சூழல் அமையும். எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும். புதியதொரு வாய்ப்புகள் மூலம் மகிழ்ச்சியான சூழல் அமையக்கூடும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். அரசு வழி முயற்சியில் ஆதாயம் பெறுவீர்கள். நலம் நிறைந்த நாள். சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம்
1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமானுடைய வழிபாடு நல்லது. வரசித்தி விநாயக பெருமானை வணங்குங்கள், அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் கிடைக்கும். அதீதமான நன்மைகள் ஏற்படும். சொத்து சேர்க்கை உண்டாகும். சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள். வருமானம் வருவதற்கான வழிவகைகள் உண்டு. உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும். புதியதொரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு மிக மிக நல்லது. பூராடம் நட்சத்திரக்காரர்களே, எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும். மகிழ்ச்சிக்குரிய நாளாக அமையும். புதியதொரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். வைகாசி விசாக நாளில் முருகப்பெருமானையும் ஸ்ரீ சிவபெருமானையும் ஒருங்கே வணங்குங்கள். நலம் நிறைந்த நாள். முயற்சிகள் கைகூடும். ஆதாயம் பெறுவீர்கள். ஆரோக்கியம் அதிகரிக்கும். நன்மைகள் நிறைந்த நாளாகவே அமையும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் வைகாசி மாதம் 9ஆம் நாள் வைகாசி விசாகம். முருகப்பெருமானுடைய அனுகிரகம் வேண்டி திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியை நினைத்து வழிபட க்ஷேம லாபங்கள் கிடைக்கும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். சுக்கிர பகவான், சூரிய பகவான், குரு பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. செயல்களில் இருந்து வந்த தடைகள் விலகும். குடும்ப நபர்களுடைய ஆதரவு பெறுவீர்கள். உங்களுடைய வியாபாரத்தில் மேன்மை பெறுவதற்கு உடன் பிறந்தவர்கள் ஆதரவு கொடுப்பார்கள். நன்மைகள் நிறைந்த நாள். வியாபாரத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். பிறரிடத்தில் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் ஆதாயம் பெறுவீர்கள். வெளியூர் சார்ந்த பொருட்கள் மூலம் மேன்மை உண்டாகும். எதிர்பார்த்த சில மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். ஆர்வம் மேம்படும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்புடைய விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெண் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. வைகாசி விசாக நாளாக அமைவதால் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். தடைகள் விலகும் நாள். தாமதங்கள் நீங்கும். வருமானத்திற்குண்டான வழிவகைகள் கிடைக்கும். உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். மேன்மையாக வருவீர்கள். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி தாயை வணங்கினால் நல்லது. திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு சங்கடங்கள் மறையும். வியாபாரத்தில் இருந்த பழைய பிரச்சனைகள் தீரும். ஆதாயம் ஏற்படும். நன்மைகள் நிறைந்த நாளாகவே அமையும். எதிர்பார்த்த தொழிலில் வருமானம் பெருகும். லாபம் கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. செவ்வாய் பகவானுக்குண்டான அதி தேவதை ஸ்ரீ முருகப்பெருமான். வைகாசி விசாக நாளில் ஸ்ரீ முருகப்பெருமானை வணங்கினால் செல்வ செழிப்பு ஏற்படும். கர்ம வினைகள் குறையும். வாழ்க்கையினுடைய நிலையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் மேம்படும் நாள்.
செய்திகள் கிடைக்கும், மகிழ்ச்சி அதிகரிக்கும், உற்சாகமாக திகழ்வீர்கள். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வைகாசி விசாகம் புதன்கிழமை நாள். விசாக நட்சத்திரம் என்பதால் முருகப்பெருமானை வணங்கினாலே போதுமானது. பணவரவில் இருந்த தடைகள் விலகும். கும்பராசி அன்பர்களே, எதிர்பாராத வகையில் சில பயணங்கள் ஏற்படும். புதியதொரு தொழில்நுட்பம் சார்ந்த துறைகளின் மீது ஈடுபாடு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருந்து வந்த மன வருத்தங்கள் விலகும். மனநிலையில் இருந்த சில சஞ்சலங்கள் அகலம். மாற்றங்கள் பிறக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். திட்டமிட்ட வேலைகள் வெற்றியாகும். கும்பராசி அன்பர்களை நன்மை நிறைந்த நாளாகவே இருக்கிறது. காரணம், ராசியின் 2ஆம் வீடு வாக்குஸ்தானத்தில் ராகு பகவான் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். 3ஆம் வீடு முயற்சி ஸ்தானத்தில் புதன் பகவான். ராசியினுடைய 9ஆம் வீட்டில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். 6ஆம் வீட்டின் அதிபதி சந்திர பகவான் உங்களுக்கு 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். தந்தையின் முகாந்திரமாக சில பணம் வருவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்புடைய விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரையும் அதிகமான நன்மைகளை ஏற்படுத்தும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்ட நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும் பொழுது செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டிலேயே சஞ்சாரம் செய்கிறார், வருமான ஸ்தானத்தில். வைகாசி விசாகம் என்பதால் முருகப்பெருமானுடைய அனுகிரகம் வேண்டி அவிட்ட நட்சத்திரக்காரர்களே கோவில்களுக்கு சென்று முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம், பன்னீரால் அபிஷேகம், பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்து வழிபடுங்கள். தடைகள் விலகும் நாள். எண்ணிய காரியங்கள் கைகூடி வரும். மன நிறைவு, மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கையம்மனுடைய வழிபாடு நல்லது. கனக துர்கா தேவியை வழிபடுங்கள். தேடல் அதிகரிக்கும். முயற்சிக்குண்டானபடி பலன்கள் கிடைக்கும். தொழில்நுட்ப துறைகள் மீது ஆர்வம் ஏற்படும். மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். மன வருத்தங்கள் விலகும். மனதில் மாற்றங்கள் ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமான் குரு காரகன். குரு பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த இடம் ஸ்ரீ திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலே. ஆகவே பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நேரம் கிடைப்பவர்கள் நேரடியாக ஸ்ரீ திருச்செந்தூர் முருகப்பெருமானை வணங்கி வருவது சிறப்பு. அல்லது போக முடியாதவர்கள், நேரமின்மை காரணமாக இருக்கக்கூடியவர்கள், உங்கள் வீட்டிற்கு அருகாமையில் முருகப்பெருமான் ஆலயத்தில் நடைபெறக்கூடிய அபிஷேக ஆராதனைகளில் பங்கு பெறுங்கள். உங்களால் முடிந்த அளவிற்கு அபிஷேகம் செய்யுங்கள், போதும். ஆத்மார்த்தமாக ஓம் சரவணபவ எனும் மந்திரத்தையும், வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, வேலும் மயிலும் துணை என உச்சரித்து வாருங்கள். நிச்சயம் நல்லதே நடக்கும். வைகாசி விசாக திருநாளாக அமைவதால் உங்களுக்கு எல்லாவற்றிலும் வெற்றி, வேலையில் வெற்றி, நன்மைகள் நிறைந்த நாள். மகிழ்ச்சி அதிகரிக்கும். திட்டமிட்ட வேலைகள் வெற்றிக்குரியதாகவே இருக்கும். ஆனந்தம் பெறுவீர்கள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களே, இந்த நாள் மேன்மை நிறைந்த நாளாக அமைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம்.
மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் வைகாசி மாதம் 9ஆம் நாள், வைகாசி விசாகம். மீனராசியில் பிறந்தவர்கள் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய அருள் தரிசனம் செய்வது சிறப்பு. நாழி கிணறில் ஸ்நானம் செய்யுங்கள், பிறகு கடலில் ஸ்நானம் செய்வது விசேஷம். 16 முறை நீங்கள் கடலில் மூழ்கி ஸ்நானம் செய்வது விசேஷம். 16 என்பது குரு பகவானுக்குண்டான எண். ஆகவே மீனராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான், விசாக நட்சத்திரத்தினுடைய அதிபதி குரு பகவான் வியாழக்கிழமை தினமாக இருப்பதால் நீங்கள் கோவிலுக்கு சென்று வருவது மிக விசேஷம். வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் திருப்பங்களும் உண்டாக்கும். ஓம் தத்புருஷாய வித்மகே மகேஸ்வர புத்திராய தீமகி தன்னோ சுப்பிரமணிய பிரசோதயாத் என்று இந்த மந்திரத்தை ஆத்மார்த்தமாக திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானை நினைத்து வழிபடுங்கள். நிச்சயம் நல்லதே நடக்கும், வாழ்வில் முன்னேற்றங்கள் ஏற்படும். மீனராசி அன்பர்களே, உங்கள் வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஆலயங்களுக்கும் சென்று அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபடுங்கள். நிச்சயம் நன்மைகள் உண்டாகும். ராசியிலேயே ராகு பகவான் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். குடும்பஸ்தானம், வாக்கு, வருமான பாவகத்தில் புதன் பகவான் சஞ்சரிக்கிறார். ராசியினுடைய 8ஆம் வீடு அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான். மீனராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் நடக்கிறது. அதிலும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். எதிலும் கவனமாக இருங்கள். நினைத்த செயல்களை செய்து முடிப்பதில் இழுபறிகள் உண்டாகலாம். வாகன பயணங்களில் மூலம் கவனமாக இருக்க வேண்டும். அவசரப்பட்டு வெளியே செல்லாதீர்கள். வண்டி வாகன பயண நேரங்களில் முழுமையான கவனத்தை செலுத்துங்கள். சில காரியங்கள் தாமதமாகலாம், இழுபறியாக கூட இருக்கலாம். அரசு தொடர்பான வேலைகளில் இருப்பவர்கள் விவேகமாக இருங்கள். பலதரப்பட்ட சிந்தனைகளால் மனதில் குழப்பங்கள் ஏற்படும். எதிர்பார்ப்புகள் அதிக முயற்சிக்கு பிறகே நிறைவேறும். செலவுகள் செய்தாலும் திருப்தி என்பது காணப்படாது. உடன்பிறப்புகளால் அலைச்சல் உண்டாகலாம். பொறுமை வேண்டிய நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள். பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. வழிபாடு நல்லது. ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவானை வழிபடுபவர்களுக்கு அனுகூலம் நிறைந்ததாக இருக்கும். வைகாசி விசாக நாள். விசாக நட்சத்திரத்தினுடைய அதிபதி குரு பகவானே. ஆக புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வழிபாடு முறைகள் செய்வது மிக மிக விசேஷம். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும் பொழுது இழுபறியான நாளாகவே இருக்கும். நினைத்த வேலைகள் முடிப்பதில் கால தாமதங்கள் உண்டாகலாம். வண்டி வாகன பயணங்களில் கவனமாக இருங்கள். அலட்சியம் கூடாது. வீண் அபராதங்களை தவிர்க்கலாம். உத்திரட்டாதி நட்சத்திரம். உங்களுடைய நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் நடக்கிறது. 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு அவசியம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களே, சனீஸ்வர பகவான் ராசிக்கு 12ஆவது வீடு விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். மனதளவில் குழப்பங்கள் இருக்கும். பலதரப்பட்ட எண்ணங்கள் உருவாகலாம். சில வேலைகள் விவேகமாகத்தான் நடக்கும். அவசரம் கூடாது. பொறுமை என்பது மிக மிக நல்லது. ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள். வழிபாடு நல்லது. ஸ்ரீமன் நாராயணருடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். புதன் பகவான் ராசிக்கு 2ஆம் வீடு வாக்குஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். உங்களுடைய புத்தியின் மூலமாக மட்டுமே பணத்தை நீங்கள் வருமானத்தை பெறுவீர்கள். குரு பகவான் 3ஆம் இடத்தில் உங்களுடைய முயற்சிக்கு தகுந்தாற் போல் பலன் கிடைக்க பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். ரேவதி நட்சத்திரக்காரர்களே, இன்றைய நாள் அலைச்சல் ஏற்படலாம். உடன்பிறப்புகளால் சில அலைச்சல் ஏற்பட்டு மறையும். பொறுமையாக இருக்க வேண்டிய நாள்.
செலவுகள் அதிகமாக இருக்கும், திருப்தி என்பது காணப்படாது. கவனமாக இருங்கள், சந்திராஷ்டமம் என்பதால் அதிகமான தண்ணீரை குடிக்க வேண்டாம். மனதில் குழப்பங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அதனை நிவர்த்தி செய்ய ஸ்ரீ சந்திர பகவானுக்குண்டான காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பது விசேஷம். ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். இந்த ஸ்லோகங்களை உச்சரித்தால் அனைத்தும் நன்மையாகவே நடக்கும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் நம்முடைய சேனல் சார்பாக வைகாசி விசாக பெருவிழாவினுடைய நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி.